ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பால்கோவா ரெசிபி. ஸோ பொதுவாக மைதா இல்லைனா கேரட் பால்கோவா இந்த மாதிரி நிறைய நம்ம சாப்பிட்ருப்போம். இந்த தடவை நம்ம புதுசாக உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி ஒரு பால்கோவா செய்ய போகிறோம். ஸோ பொதுவாக பால்கோவா செய்யும் போது நம்ம வீட்டில் எவ்வளோ நம்ம செஞ்சாலும் பத்தாது. பட் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு செய்யும் போது உங்களுக்கு குவான்டிட்டி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம 1 லிட்டர் பால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பால் நல்லா கொதி விடணும். இப்போ நம்ம பால் சேர்த்தாச்சு. இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாமல் இதுக்கு எப்படி உருளைக்கிழங்கு ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ 1 லிட்டர் பாலுக்கு 3 உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை தோல் சீவிடலாம். ஸோ 3 உருளைக்கிழங்கையும் நம்ம நல்லா சுத்தமாக தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ வெஜிடபிள் வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக லிக்விட்லாம் கூட விற்கிறாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப என்னடா இப்படி இதுக்கெலாம் போய் லிக்விட் விற்கிறாங்களேன்ட்டு இருக்குது. நம்ம மஞ்சத்தூள் போதும் நம்ம வெஜிடபிள்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு. நீங்கள் தண்ணியில் நல்லா மஞ்சத்தூள் போட்டு அதில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கழுவுனீங்கனாலே எல்லா பெஸ்டிசைட்ஸும் போயிடும். உருளைக்கிழங்கை நல்லா தோல் சீவி எடுத்து வச்சாச்சு. இப்போது இந்த உருளைக்கிழங்கு நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வாஷ் பண்ண உருளைக்கிழங்கை நம்ம ஒரு பவுலில் வாட்டர் வச்சு அந்த வாட்டரில் தான் நம்ம துருவ போகிறோம். இந்த மாதிரி துருவும் போது உங்களுக்கு உருளைக்கிழங்கோட நிறம் மாறாது, அதே கலரில் இருக்கும். இப்போ நம்ம 3 உருளைக்கிழங்கையும் நல்லா துருவி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்ல கலராக அது கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது. ஸோ இது தண்ணியிலே இருக்கட்டும். பால் நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம இதை பாலில் சேர்க்க போகிறோம். ஸோ பால் இப்போ கொதிக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வருது. இது நல்லா இன்னும் கொதிக்கணும், உங்களுக்கு கொஞ்சமாவது ரெடியூஸ் ஆகணும். பால் கொஞ்சம் கொதித்து அதோட அளவு கம்மியாகும் போது நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு தண்ணியில் இருந்ததுனால நல்லா தண்ணியை பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அதை பாலில் செய்கிறேங்க. ஏன்னா ஆல்ரெடி பால் உங்களுக்கு சுண்டுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அந்த தண்ணியும் ஆட் ஆச்சு அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் உங்களுக்கு பால்கோவா ரெடி ஆகிறதுக்கு. அதனால் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்கை ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா கொதிக்கிற பாலில் நம்ம சிம் பண்ணிவிட்டு இந்த பொட்டேட்டோ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போது நல்லா நம்ம இது சுண்டுற வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கிறது தான். நீங்கள் ஒரு கேப் விட்டு கிளறினா போதும், கண்டினியூஸாக கிளறணுன்னு நீட் இருக்காது. ஏன்னா அவ்வளோ அடிகனமான பாத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அடி பிடிக்காது. ஸோ இப்போ அந்த உருளைக்கிழங்கு அந்த பால்லே நல்லா வெந்து உங்களுக்கு பாலோட கண்டென்ட் நல்லா ரெடியூஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியது தான். இப்போது ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் தூளும் குங்குமப்பூவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம டேஸ்ட்டான ஒரு ரெசிபி சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கான டைம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1/2 hour to 45 minutes வரைக்கும் ஆகும். இப்போது பால் நல்லா சுண்டிருக்கு பாருங்கள். அந்த லெவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பாலும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து உங்களுக்கு க்ரீம் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் ஃபார்ம் ஆகிறப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். அந்த சர்க்கரை நல்லா கரையணும். இப்போ நம்ம சர்க்கரை மட்டும் இல்லாமல் கூட நாட்டு சர்க்கரையும் சேர்க்குறோம். ஸோ 1 கப் சர்க்கரைனா 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம கிளறி விடணும். நம்ம ஒரு புதுசாக ஒரு ரெசிபி செய்யும் போது எடுத்ததும் நம்ம ஃபுல்லாக நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணால் வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி பிடிக்கும்னு தெரியாது. ஸோ அதனால தான் 2 இதுவாக நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சமாக சர்க்கரையும் கொஞ்சம் நிறையா நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கிளறி விடணும். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கண்டென்ட் எவ்வளோ திக்காக ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்னும் ஒரு 15 minutesல உங்களுக்கு பால்கோவா ரெடி ஆயிரும். இந்த கண்டென்ட் இன்னும் திக்காகிறதுக்காக நான் வீட்டில் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க சுத்தமான ஸ்வீட்லெஸ் கோவா சேர்க்க போகிறேன். ஸோ நீங்கள் வீட்டில் செய்ய முடியாத டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கடையில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி கோவா ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா திக்கான க்ரீமியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு கூடவே நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் நீங்கள் வந்து முந்திரி பருப்பு வறுத்தீங்கன்னா அந்த நெய்யோடு சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. நல்ல திக்கான க்ரீமி பொட்டேட்டோ பால்கோவா வந்து ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பால்கோவா செய்யும் போது கண்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், எல்லாருமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவை மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.